أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை புகழ்ந்தவனாக எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, பெரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அன்பாலும் உதவியாலும் நாம் இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறோம். மயுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே எல்லா மனிதர்களும் எல்லாத்தையும் படித்து முடித்தவர்கள் அல்ல. மார்க்கம் என்று வரும்போது கட்டாயமாக நினைவூட்டல் தேவை. இன்னொருவர் சொல்ல கேட்பது என்பது அவசியம். எவ்வளவு தெரிந்த விஷயமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கும் போது அதில் அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் படிப்பினையும் வைத்திருக்கிறார். அந்த வகையில தான் நம்ம எல்லாம் தெரிஞ்சது. இல்லாட்டி சில பேர் நினைக்கிறது, எனக்கு போன்ல நிறைய பயான் நான் கேட்கறதா, இந்த மாதிரி பயான்கள் போத்தே இல்லை. என்னமா நீங்க ஒண்ணு நல்லா விளைவிக்கோங்க. வீட்டுல இருந்து எவ்வளவு நீங்க படிச்சாலும், எவ்வளோ நீங்க போன்ல பயான் கேட்டாலும், அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சபைக்கு போக்குள்ள அந்த சபையில் இருக்கிற அந்த சிறப்பு இருக்குது, அது எங்களுக்கு வீட்டுல கிடைக்காது. நீங்க எவ்வளவு வீட்டுல பயான் கேட்டாலும் அதுக்கு அறிவு என்ற அந்த மார்க்க அறிவை படிக்கிறன்னு நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த சபைக்கென்று ஒரு நன்மை இருக்கு, அந்த நன்மை விட்டு கிடைக்காது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹி யத்லூன கிதாபல்லாஹ். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள், ஒரு மஸ்ஜிதுல ஒரு கூட்டம் ஒன்று சேர்றாங்க, அல்லாஹ்வுடைய வேதம் அங்கே ஓதி காண்பிக்கப்பட்டு நினைவூட்டப்படுகிறது. இல்ல நஸலத் அலைஹிம் ஸகீனா, அந்த சபையை நோக்கி அல்லாஹ்வுடைய சகீனத் இறங்குது. அது பள்ளிவாசலுக்குள்ள தனிச்சிறப்பு. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அங்கே சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர் ரெக்கைகளை விரித்து அரவணைத்துக் கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, அல்லாஹ்விடத்தில் உள்ள மலக்குமார்ட்ட இன்ன ஆட்கள் இங்க வந்திருக்கிறாங்க என்று எங்களை தனித்தனியாக அல்லாஹ் நினைவூட்டி பேசுகிறார் என்று இப்படி சிறப்புகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நீங்க இந்த லேடிஸ் பேன் இப்படியான இடத்துக்கு வந்தா கிடைக்கும் என்றதை நாங்க மறந்துடப்படாது. இன்றைக்கு நாங்க முக்கியமான ஒரு தலைப்புள்ள பேச போறோம். அதாவது குடும்ப வாழ்வும் உளவியல்.
எப்ப நீங்க பார்க்கலாம் நிறைய குடும்பங்கள் ஒரே பார்த்தாலும் தலைவலி என்று சொல்றது, ஒரே பார்த்தாலும் மிக்ரேன் என்று சொல்றாரு. அவங்கள பார்த்தால் புள்ளகளுக்கு ஒரே பார்த்தாலும் தலைவலி என்று சொல்றது. சில புள்ளகள் ஸ்கூல்ல போய் பார்த்தால் ஸ்கூல்ல இந்த வரக்குள்ள தலைநோய் என்று சொல்றாரு. நாங்க எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு விசாரிச்சு இந்த டாக்டர் அந்த டாக்டர் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு கடைசியில எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று செஞ்சு பார்த்திருந்தாலும் அத ஒன்றுமில்லை என்ன முடிவு வார சொன்ன, பெரிய ஃபைல் கட்டு வார, ஆனா ஒன்றுமில்லைன்னு தான் கடைசி ரிசல்ட் வர. அப்ப இந்த மாதிரியான பாதிப்புகள் நிறைய குடும்பங்கள்ல குடும்ப வாழ்க்கையில இருக்கிறத பார்க்கலாம். எந்த பொம்பளை எடுத்து பார்த்தாலும் ஒரே தலைநோய்ன்றது ஏதாவது இப்படியான சிச்சுவேஷன்ல அதிகமான நோய் இந்த உளவியல் பாதிப்பு தான். எனவே அந்த மாதிரியான உளவியல் பாதிப்புக்கான காரணங்கள் என்ன குடும்ப வாழ்க்கையில? அதே மாதிரி அந்த மாதிரியான பாதிப்பு இல்லாம போறதுக்கு என்ன வழி? மருந்தால குணப்படுத்தல. சில நேரத்தில் எங்களோட மாற்றங்களால தான் குணப்படுத்தல, எங்களோட மனதை சமைக்கிறதாலதான் குணப்படுத்தல. சில நேரத்தில் நாங்க உண்டை பார்த்துக்கொண்டு இந்த ஃபேனை பார்த்துக்கொண்டு நாங்க இந்த ஃபேன் எனக்கு இந்த தலையில புழுந்துருமோன்னு நாங்க ஒரே பார்த்தோம்னா பைத்தியம் பிடிச்சிடும். அப்ப இந்த மைண்ட சமக்கோட மைண்டாலதான் இந்த தேன் புலாது மாதிரிதான் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இன்ஷா அல்லா புலாது அப்படின்னு அல்லாஹ் டச் பண்ணி அதனுடைய சபபை யோசிச்சு அப்படின்னு வந்தா எங்களோட மைண்ட் அது தரமாக இருக்கும், பலமாக இருக்கும், விரிந்ததாக இருக்கும். மனசுக்கு நோக இதே ஃபேனை அப்படியே விழுந்துருமோன்னு சும்மா யோசனைட்டே இருக்கும் போது அப்படியே தலைநோய் வர ஆரம்பிச்சிடும். எதையும் அலட்டியாக பதற்றமாக, எதையும் நாங்க ஒரு பாதிப்பாக, எதையும் நாங்க சரியான ஒரு எங்களுக்கு அச்சுறுத்தலாக நாங்க பார்க்க கொள்ள எங்களோட மைண்ட் பாதிக்கும். அதனாலதான் நீங்க பார்க்கலாம் சில நேரத்துல குடும்ப வாழ்க்கையில் ஆக முக்கியமான ஒரு பகுதி தான் பெரிய பாடம். இது நிறைய பாதிப்புக்குள்ளாகிறதுக்கான பகுதிகள் நிறைய இருக்குது. ரெண்டு சைடும் பேசப்படணுமான பகுதிகள் இருக்குது. எங்கட சைடால நாங்க என்ன செஞ்சு கொண்டாலும் கணவன்மார் இப்படி நடந்து கொண்டு இப்படி நடந்து கொண்டு உங்களை வச்சுக்கொண்டு கணவன்மாருக்கு பயம் பண்ணா தூணுக்கு செல்ற மாதிரி இருக்கும். இங்க ஆட்கள் இல்லை, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பகுதி ஒன்று இருக்குது. ஆனா நாங்க என்ன செய்யணும், எங்களோட மைண்ட் என்ன செய்யணும்? நாங்க உங்களுக்கு தெரியுமா சுவர்க்கவாசிகளை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சுவர்க்கத்துல இன்பங்களுக்கு ஆகப்பெரிய இன்பமா சொல்லல எது தெரியுமா? உளவியலை தான் சொல்லணும். நல்லா கவனிங்க. சுவர்க்க வாழ்க்கைய பத்தி, சுவர்க்க வாழ்க்கை இன்பமாக அமையறதுக்கு இந்த சுவர்க்கத்துல வாழ்ற அந்த சுவர்க்கவாசிகளுக்கு இருக்கிற பெரிய பாக்கியமான சுகங்கள் மால ஐனு ரஅத் வல உதுனுன் சமிஅத் வல خطر على قلب بشر. இந்த கண்ணும் இதுக்கு முன்னால் லைஃப்ல கண்டில்லாத அருமையான காட்சி, இந்த காதாலையும் இப்படித்தான் வர்ணிக்கப்பட கேட்டில்லாத இன்ப சுகங்கள் சுவர்க்கத்துல இருக்குது. கல்பால இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு கல்பால கற்பனை பண்றதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. ஒரு அறிவை வச்சுதான் கற்பனை பண்ணலாம். ஒரு பாக்கு மரத்தை சொன்னால் அந்த பாக்கு மரத்தை கண்டு தேங்க மரத்தையும் கண்டிருந்தா சொல்லலும் இந்த தேங்க மரம் பாக்கு மரம் மாதிரி என்ன அப்படின்னா அந்த பாக்கு மரத்தையும் கண்டிக்கணும், தேங்க மரத்தையும் கண்டிக்கணும். அப்பதானே கம்பேர் பண்ணலாம், இப்படித்தான் ஆயிக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த கண்ணால எந்த கண்ணும் கண்டில்லாத சுவர்க்கம்னா இப்படித்தான் நான் இருக்குமோ என்று வரணி கேளாதது. அதனாலதான் மனித கல்புல ஊசலாடாத ஆகப்பெரிய பாக்கியம் சுவர்க்க பாக்கியம். ஆனா எவ்வளவு பெரிய பஞ்சு மெத்தையில ஒரு கொள்கை தொத்தர வச்சாலும், தங்க கட்டில படுக்குட்டாலும், எவ்வளவு பெரிய தங்க பாத்திரத்தால் அள்ளி அள்ளி அவருக்கு கொடுத்தாலும், கைக்கும் காலுக்கும் அரவணைக்கு ஆள் இருந்தாலும் இந்த மைண்ட் செட் சரியா இருக்கணும். அப்பதான் இன்பமாக தென்படும். எப்பயும் அந்த வாழ்க்கை குட்டிச்சுவராக சில வீடுகளை பாருங்க, நீங்க அவன்கிட்ட நல்ல பெரிய வாழ்க்கை மாசால பெரிய பெரிய வீடு வாசல்கள். சில பேர் லைஃப் பார்த்துட்டால் அவனுக்கு வாகனம் இருக்குது. உனக்கு தெரியுமா, அன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல பெரிய பணக்காரர் கார்ல பெரிய வாகனத்துல வந்ததை கொண்டு கணவன் மனைவி சண்டாங்க. கடைசியில ஆட்கள் சீரழிவு உலகத்துல நடக்கிற சமாச்சாரம் இது. அது மாதிரியான அந்த உளவியல் பாதிப்புகள் எவ்வளவு பெரிய பாதிப்பு. அது சுவர்க்கம் என்ற ஆகப்பெரிய நிம்மதியான சுவர்க்கத்துக்கு ஆகப்பெரிய பெரிய இன்பம் என்ன தெரியுமா? அந்த உளவியல் பாதிப்பு இல்லாத தன்மை.
நீங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல் குர்ஆன் எப்பயும் சொல்றது பாருங்க, சுவர்க்கத்தை பத்தி சொல்ல கொள்ள சுவர்க்கவாசிகள் இன்ப சுகமாக இருப்பார்கள். வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சன், அவர்களுக்கு பயம் இருக்காது, கவலை இருக்காது. தான் சுவர்க்கவாதி. சுவர்க்கத்தை பத்தி அல்லாஹ் வர்ணிக்கிற நேரத்துல அதிகமான இடத்துல அல்லாஹ் சொல்ற ரெண்டு விஷயம் தான் உண்டு. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சன், சுவர்க்கவாசிகளுக்கு பயம் இருக்காது, இரண்டாவது அவருக்கு கவலை இருக்காது. இந்த பயமும் கவலையும் இருந்தால் அது எப்படி வரும்? அந்த பயம் எங்க கவலை வரும் என்ற பகுதி நல்லா ஆழமாக சிந்திச்சா, நாங்க இழந்தது எங்களுக்கு கிடைச்சதை வச்சு நாங்க கவலைப்பட்டால், கடந்த காலத்தை வச்சு நாங்க கவலைப்பட்டால், கடந்த காலம் போனதுகளை பத்தி கவலைப்படுறது, என்ன நடந்தது, எனக்கு என்ன நடந்தது, இது இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டு இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு சொல்லியே அந்த அல்லாஹ்ட கலாக்கதிர பொருந்தி கொள்ளாத மனநிலையோட குடும்ப வாழ்வு கொள்ள இந்த கடந்த காலத்தை நினைச்சுனா, இங்க என்னடா கல்யாணம் முடிக்கிறது, இங்கெல்லாம் கல்யாணம் முடிக்கிறது, என்னதான் நடந்தது, என் தலையெழுத்து இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு. அல்லாஹ்ட கலாக்கதிரை ஏற்றுக்கொள்ளாம நாங்க வாழ்ற வாழ்க்கை வந்தால் அப்ப இறந்த காலத்தை வச்சு நாங்க கவலைப்பட்டோம். சில இடத்துல 45, 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்துட்டும் நான் எங்கடா முடிக்க வேண்டிய, நான் இங்க முடிச்சுட்டேனே, அப்படி இவ்வளவு முடிச்சுட்டேன், அப்படி முடிச்சுட்டேன், இப்படி ஏதாவது ஒரு நடந்து முடிஞ்ச சப்ஜெக்ட் வச்சு கவலைப்படுறது. ஊடுன்னு எடுத்துக்கொண்டு நான் இங்க செட்டில் ஆகிறதுக்கு, அந்த ரோட்ல காணி வாங்கிறதுக்கு இருந்து, அதைத்தானே அங்க வித்துட்டா இங்க ஊடு கட்டினேன், நான் என்னத்துக்கு தான் இங்க வந்தது, என்னத்துக்கு தான் இங்க வந்தேன் அப்படி எண்ணி நான் நடந்து முடிஞ்ச சப்ஜெக்ட ஒரே பேசி கும்பல் டீக்கிற பெரிய பழக்கம்னு தெரியுமா? இந்த கலாக்கதிர ஒன் ஷாட் ஆன்சர், ஒரே ஆன்சர்ல கத்தர் அல்லாஹும் அல்லாஹ்ட நாட்டம் மின்னால் இல்லா வைனாலும் சப்ஜெக்ட் இவ்வளவுதான் என்று அந்த ஃபைல மூடினா இதே நிம்மதியா இருக்கு. ஒரே வருத்தத்தை வெளியாக்கி சி எண்ணி வாழ்ந்தா குடும்ப வாழ்க்கை உளவியல் பாதிக்கிறது. ஏதாவது ஒரு பயணம் ஒன்று போறதுக்கு இருக்குது, அந்த பயணம் போறதுக்கு பிளான் பண்ணின போம வானமா போமன்ற வானமன்ற அதுக்கு பின்னால வேறொரு பயணம் ஒன்று தொடங்கிட்டு என்ன மாதிரி நடந்துட்டு அனியா என்ன அங்க போறதுக்கு இந்த பயணம் இல்லையா, இங்க போறதுக்கு பாருங்களேன் அப்படி இப்படின்னு அல்லாஹ்ட கலாக்கத்தை பொருந்தி கொள்ற மனநிலை இல்லாட்டி இறந்த காலத்தை வச்சு கை சேதப்படுற கவலைப்படுற நிலைமை வாரு. அந்த சென்ற காலத்தை வச்சு கவலைப்படுற நிலைமை எங்கட மனதுல வந்தால் எங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி ஒரு பயம் வரும். இப்படி போனா நாங்க முன்னுக்கு என்னவாகுமோ தெரியாது, இப்படி போனா முன்னுக்கு என்னவாகுமோ தெரியாதுன்னு பயம் வரும். இறந்த காலத்தை நினைச்சு கை சேதப்பட்டு கவலைப்படுற நிலைமை வந்தால் எதிர்காலத்தை பத்தி ஒரு பயம் வரும், ஃபியூச்சரை பத்தி ஒரு பயம் வரும். இந்த ஃபியூச்சரை பத்தி ஒரு பயம் வர நிலைமை வந்தால் நிகழ்காலம் பாதிக்கும். ஏன் உளவியல் இறந்த காலத்தை நினைச்சு கவலைப்பட்டு கை செய்தப்பட்டு அல்லாஹ்ட முடிவை ஏற்றுக்கொள்ளாத நிலைமை வந்தால், அதே பேசியிருந்தால் இப்படியே போனா நாங்க எதிர்காலம் என்னவாமோ தெரியாது, முன்னுக்கு என்ன நடக்குமோ தெரியாதுன்னு நாளைக்குள்ளத்தை யோசனை பண்ணி பயம் வருமாக இருந்தால் நிகழ்காலமாக இருக்கிற நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை நிகழ்காலம் பாதிக்கும். அதனாலதான் சுவர்க்கவாசிகளுக்கெல்லாம் பயம் இல்லை, கவலை இல்லை, பயமும் இல்லை. அவங்க உலகத்துல வாழ்ந்த காலத்தை பத்தி அல்லாஹ் உலகத்துல நடந்த விஷயங்களை பத்தி அவங்களுக்கு அல்லாஹ் கண்டிப்பான அந்த நாங்க பிள்ளையா நடந்தோம் என்ற கவலைகள் இல்லை அவங்களுக்கு. அதனால முன்னுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தண்டனை தருவார் என்ற பயமும் இல்லை. அதனால நிம்மதியான அந்த இருக்கிற நிகழ்காலம் நிம்மதியா இருக்கிறது தான் அல்லாஹ் சொல்றான். இல்ல பெரிய உளவியல் இருக்கு. அதனாலதான் நாங்க எப்பயும் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன 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 சொல்யூஷன், என்ன தீர்வு, அதுக்கு உளவியல் பாதிப்புக்கு என்ன தீர்வு? உளவியல் பாதிப்புக்கு ஆகப்பெரிய தீர்வு அல்லாஹ்ட கதிரை பொருந்தி கொள்வதன். அதனால நீங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பாருங்க, சில குடும்பங்கள்ல சில பேர் ஒரே டென்ஷன். இந்த டென்ஷனை கேட்டு பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் எல்லாம் நல்ல, ஆனா சில விஷயம் இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குது ஒன்று வச்சு அந்த ஒன்று ரெண்டாலே தான் மிச்சம் லைஃப் பாதிக்கிறது. அதையே சொல்ல நான் மிச்சம் ட்ரை பண்ற அவரை திருத்தத்தான் சிலதிக்கு உங்களுக்கு தெரியுமா, லைஃப்ல திருத்தலாம். குடும்ப மரபணு ரீதியாக சில பழக்கங்கள் வரும். சிலதிக்கு 100க்கு 100 மாற்றம் வேணுமென்று நாங்கள் எதிர்பார்த்தால் அது மாறாது. மாற்றத்தை எதிர்பார்த்தால்
நாய்வால நிமிர்த்துற மாதிரி என்று சொல்றது. நிமிர்த்தேல், அதாவது நாய்வால் தான் என்று விலகிட்டால் அடுத்த செக்ஷனே பேத்துறேல். இது அதே பார்த்து 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 அதே இருந்தா ஒரே ஃபயர் ஆகுற, ஒரே கோவம் போற சில பேரு, ஒரே கோவம் சொல்லிட்டு. நாங்க சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம், நிறைய குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முற்படுறோம் நாங்க. அதனாலதான் இந்த மாதிரியான அனுபவத்தை நான் உங்களுக்கு பரிமாறுறது. கோவம் என்ன கேட்டு பார்த்தா உங்களுக்கு செலவு தர்றேன், நல்லா தர்றது, அது தர்றது, இப்படி தர்றது எல்லாம் வைக்குது. ஆனால் விசேஷமாக சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்படி இப்படி சில சில விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்றாரு இல்ல. அப்ப அந்த மட்டும் வச்சுக்கொண்டு மத்த எல்லாத்தையுமே ஒரு கோபத்தோட பாக்குற மாதிரி தன்மை வரக்குள்ள ஒட்டோவா அந்த ஒரு அறிஞர் எழுதுறாரு கவிதையில. அதாவது ஒரு பாம்பு இருக்குது. இந்த பாம்பு முள்ளு கம்பியில குத்திப்பட்டக்கா, முள்ளு கம்பியில அந்த குத்திப்பட்ட உடனே அது தன்னை அறியாம அது ஃபயர் ஆகுறது, கோம்பேத்து. அது முள்ளு கம்பிய அதுக்கு ஒரு குத்து தான் பட்டது, அது அப்படியே கோம்பேத்து முழுமையாக அது கெட்ட போடுறது அந்த முள்ளு கம்பிய. இந்த கோபத்துல வெறிய தீர்க்க முள்ளு உடம்புமே அந்த முள்ளு கம்பியில குத்திப்பட்டு அது அப்படியே பழுது அடைஞ்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில சொல்லி தந்த அருமையான உளவியலை பாருங்க. லா யஃப்ரகு மூமினுன் மூமினத்தன். கணவன் மனைவி வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு மூமினான ஆணும் எந்த ஒரு மூமினான பெண்ணையும் வெறுக்க வேண்டாம், வெறுக்காயங்க. டூ மச்சா பேசி ஓப்பனாது, வெறுக்க வேண்டாம். லா யஃப்ரகு மூமினுன் மூமினத்தன். எந்த மூமினும் மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம், ஒரு மூமினான பெண் மூமினான ஆணை வெறுக்க வேண்டாம், வெறுக்கப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் கரிஹ மின்ஹா குலுக்கன். அந்த பொஞ்சாதி கிட்ட வெறுக்கத்தக்க ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட் ஒன்று இருக்குமா இருந்தால் ரதிய மின் ஆகர், அவர்கிட்ட விரும்பத்தக்க கொண்டு இருக்கும், அதை பார்த்து திருப்தி அடைச்சிருங்க. பாருங்க எவ்வளவு மைண்ட் ரிலாக்ஸ் பாருங்க. நல்லத்தை பார்த்து திருப்தி அடையாது, ஒரே ஹைலைட் பண்ணி ஒன்றத்தான் பார்த்து 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 ஒரே பிரச்சனை காத்தால் அவள்கிட்ட எல்லா நலவும் விளங்காது. சுப்ஹானல்லாஹ். அது கணவன் மனைவியை பார்க்கிற பார்வையிலும் அப்படித்தான், மனைவி கணவனை பார்க்கிற பார்வையிலும் அப்படித்தான். ஒன்றை மட்டும் பார்த்துட்டு அந்த ஒன்றையே பார்த்து பார்த்து அந்த பிழையே அங்க அன்பால தான் திருத்தணும். எங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருந்தால் எல்லாம் நடக்கும். மசாலா அன்பாக இருக்கிற நேரத்துல இந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி நல்ல யோசனைகள் வரும். இந்த உத்தியை கையாளலாம், இப்படி ஒரு முறையில கையாளலாம், அந்த பிழையை திருத்துறதுக்கு இப்படி ஒரு முறையை கையாளலாம். நீங்க ஒன்றையாக வச்சு உங்க குடும்ப வாழ்க்கையில கோபத்தை காட்டுற கோபம் ரெண்டு வகையா காட்டப்படுது. ஒன்று மௌனம் என்ற கோபத்துல காட்டப்படுது, இன்னொன்று பேச்சாலே காட்டப்படுது. இந்த நேரம் அந்த ஃபயர் ஆகிற நேரத்துல ஒரு ஆணாக இருந்தால் அந்த ஆண் வீட்டுக்கு வரக்குள்ள சில நேரத்துல அப்படியே கோப கொந்தளிப்போட வெறுப்பை காட்டி இருந்தால் அந்த ஆணுடைய லைஃப்ல விரக்தி ஆகும், மைண்ட் உளவியல் பாதிக்கும். எங்கட புள்ளகளை எடுத்தவங்கள எங்கட புள்ளகளை நாங்க அட்வைஸ் பண்ற நேரத்துல அன்பாக அட்வைஸ் பண்ணணும், புள்ளகளுக்கு அறிவுரை செய்யற நேரத்துல அன்பாக அறிவுரை செய்யணும். அந்த புள்ளோட உளவியல் பாதிப்பு புள்ளாது லேசில்ல. இந்த உளவியல் பாதிப்புன்ற வெறும் ஏச்சு மட்டுமல்ல, வேற லைனாலே புள்ளோட உளவியல் பாதிக்கும். உங்களுக்கு தெரியுமா, சில நேரத்துல சில புள்ளகள் ஸ்கூலுக்கு போனால் அந்த புள்ளைக்கு படிப்பேர் இல்லை. புள்ள எங்க எப்படி பார்த்துட்டீங்க? ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் புள்ளை கிட்டவாக்கி, என்ன நல்லா படிச்சுட்டு இந்த புள்ள ஒரே தலைவலி இருக்கிறா, என்ன நீ அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறான்னு கேட்டா கடைசியில் அந்த புள்ள சொல்லுது, எனக்கு ஒரே நிம்மதி இல்லை, வீட்டுல உமா வாப்பா ஒரே சண்டை. உளவியல் பாதி. புள்ளகளை கிட்ட வச்சுக்கொண்டு உமா வாப்பா சண்டை பிடிக்கிற மாதிரி நிலைமைகள், பேச்சுவார்த்தைகள், ஏச்சுறுதல், காரமான வார்த்தைகள், கேட்கல அசிங்கமான வார்த்தைகள், அல்லது ஒரு சைடு அடிபடுறது, ஒரு சைடு விரட்டப்படுறது. சில நேரத்தில் பெண்களுடைய கையோங்கினால் சில ஆண்கள் வீட்டுக்கு எடுக்காம உள்ளுக்கு வெளியே தள்ளுறதை பார்க்கலாம். அவன் அடங்கி வாழ்றது, நொந்து கொண்டு வாழ்றது, ஒரு மூலக்காய் பேத்து வா பழுவுற உண்மை சிலத்துக்காக வேண்டி இல்ல சைடு ஒரு சைடு அல்ல. சில வீடுகள்ல மாப்பிள்ள சரியான நோஞ்சல் ஆயிருப்பாரு, அவரை பார்த்தால் சில பிள்ளைகளுக்கு அவர்கிட்ட ஒரே மறதி, கடை பேத்து 3 சாமான் எடுத்துட்டு வரச்சுன்னா 2 சாமான் தான் எடுத்துட்டு வர, என்னத்தும் அவங்களுக்கு செல்றதுக்கு விளங்குறல, புள்ளட்டு 3 செல் நடக்குது. 3 சாமான் 4 சாமான் கொண்டு வச்சுன்னா முக்கியமான சாமான் கொண்டு ஐயோ மறந்து மிஸ் பண்ணிட்டேன், மறந்து என்ன 10 நாள் மறதி பாவம்.
எங்களை கல்யாணம் லோஸ்ட் ஆகி பிரச்சனையாகி அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுல சில பொம்பளை இப்படியான நிலைமையில் அங்கே வந்தோடனே ஒண்ணு புள்ளோட முன்னுக்கு ஒரு ஒரு வட்டி சத்தம், அதுக்கப்புறம் அவர் தலையை படிச்சு நாங்கள பேச. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்தால் அந்த புள்ளகளோட முன்னுக்கு அவருக்கு ஒரு வெக்க உணர்வு வந்துடும் சில நேரத்தில். எல்லாம் உலகத்தில் நடக்கிற சமாச்சாரங்கள். இன்னொரு சைடு இருக்கு, அதிகார ஆண் அவர் மனைவி ரெண்டு வகையான உளவியல் பாதிப்பு. ஒன்று என்ன மதிக்காம நடக்கிற, ரெண்டாவது புள்ளல்ட முழுக்க அவமானப்படுத்துற உளவியல் பாதிப்பு. கண்ணியமான பெற்றோர்களே, கண்ணியமான சகோதரிகளே, எனவே அந்த எப்பயும் இந்த மாதிரியான பகுதிகள் மிக முக்கியமான. நாங்க புள்ளகளை வளர்க்கிற நேரத்துல கூட இந்த புள்ளகள் நல்ல புள்ளகளாக வரணுமா இருந்தால் இந்த புள்ளோட உளவியல் பாதிப்பு ஏற்படப்படாது. புள்ளோட உளவியல் பாதிப்புல ரெண்டு ஒன்று குடும்பத்தால வாரதி, பெற்றோர்கள் வாரதி, இன்னொரு சைடு இருக்குது புள்ளோட. அன்றைக்கு ஒரு சகோதரர்கிட்ட பேசி பார்த்தால் புள்ளோட கடுமையான தலைவலி, ஒரே தலைநோவு பார்த்தால் புள்ளகள் ஸ்கூல்ல சில புள்ளகள் குழுவா பிரிஞ்சு ஒதுக்குற கேசுகள் நடக்குது. அப்ப அதை டீச்சர்ஸ் மாதிரி சில டைம் கவனிக்காம இருக்கிறத பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரியான பரிசோதனைகள் நடத்தினாலும் அந்த கடைசியாக பார்த்தனால் ஒன்றுமே இல்லை, புள்ளைக்கு இதுதான் நடந்தது. அப்ப அதை மைண்டால தான் நாங்க மாத்தோம். எனவே அந்த குடும்ப வாழ்வு என்று வரும்போது நாங்க எப்பயும் மிக கண்ணியமாக நடந்து கொள்ற ஒரு முக்கியமான பகுதிதான் இந்த உளவியல் பாதிப்பு ஏற்படாதவாறு நடந்து கொள்றோம். கணவனான மனைவியோ மனைவியால கணவன் தெரியுமா, உளவியல் பாதிப்பு முற்றி போனால் பாதுகாக்கணும். அன்றைக்கு ஒரு டாக்டரோட மனைவி அவட கடைசி ரிசல்ட் வந்து சூசைட் பண்ணிக்கொள்ள நிலைமை. அவாக சூசைட் பண்ண, அது சொந்த புத்திஜாதீனத்தோட சூசைட் பண்ணி கொண்டதல்ல. உளவியல் பாதிப்புற உச்சகட்டம் ஒரு பைத்தியம் மாதிரி கிணத்துல பாஞ்சு தற்கொலை பண்ணிக்கொள்ளும். அதை தன்னை அறியாமல் நடக்கிறது. உளவியல் பாதிப்புல ஆக பாதிப்பு ஏற்பட்டால் ஒன்று இரவு தூக்கம் இல்லா பேத்து செத்து பேத்து. இரவு தூக்கம் இல்லா போற நேரம் நிலம் வந்தால் அப்படியே பேசி கொள்ள அந்த மிக்ரைன், அந்த மன அழுத்தத்தால வர அழுத்தங்கள்ல அப்படியே ஒரு பேச்சு கூடுதலான நிலைமை வரும். கண்ட்ரோல் இல்லாத கூர்மையான கோபம் வரும். கூர்மையான கோபம், கடினமான வார்த்தை தெரியுமா. இந்த மாதிரி பாதிப்புகள் அல்ல. சில நேரத்துக்கு இந்த காலிக்கோட்டையில் நாங்க போய் பார்த்தா, இந்த காலிக்கோட்டில் வர பிரச்சனை இல்ல, கடைசி டைம்ல வர பிரச்சனையைத்தான் அதிகமான காலிக்கோட்ல முடிவாக எடுக்கிறது. ஆனால் அதுக்கு மூல காரணமாக இருந்த ஆரம்ப கட்டத்தை காலிக்கோட்ல பேசிடுது. அன்றைக்கு ஒரு பிரச்சனை நாங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்ட, அதுல பார்த்தா அந்த கணவன் மனை பிரச்சனை டிவோர்ஸ்ல முடிஞ்சிட்டாய். பார்த்தா அந்த பொம்பளை புள்ளைய பார்த்தால் அந்த புள்ள கையை வெட்டி கொண்டதாகவும், அவங்கள பார்த்துட்டால் வேறு விதமான அந்த காரசாரமான கோபம் வருவதாகவும், இப்படி பல பகுதிகள். அப்ப அதை காலிக்கோட்டில் முன் வச்ச உடனே அந்த காலிக்கோட்டில் உள்ள அந்த ஆட்கள் எல்லாரும் பார்க்கிறாரு, இப்படி மோசமான பிள்ளையா, இந்த மாதிரி மோசமான வாழலுமா, அப்படியா இப்படின்னு தான் பேசுறது. அப்ப உண்மையிலே அந்த பிள்ளையோட கல்யாணம் முடிச்சு குடும்பக்குள்ள இருந்த நிலைமைன்றது வேற. பிறகுதான் இந்த நிலைமை மாறிக்கிறது. மன அழுத்தத்திலே உச்சகட்டம், அது ஸ்ட்ரெஸ் உச்சகட்டம். அது ஆனா ஆரம்பத்துல நல்லா இருந்த புள்ளதான், அந்த நல்லா இருந்த மனநிலை பாதிச்சுக்கிற இவனால அது காலிக்கோட்ல பேசிடலாம். செக்ஷுவல் டைம் அந்த பாதிப்பு எப்படி ஆரம்பத்துல ஏற்பட்டது, இவன் ராவு ஜாமமா காட்டு முட்டுவார்ல, பொம்பளை தனியே நிக்கிறது. அவங்கள பார்த்தாலும் அவன் போன்ல ஒரே பார்த்தாலும் வேற எங்கெங்கயோ கோல் பேசி சுணங்கித்தான் வாரான். பார்த்தா கணவனே என்று வழி பார்த்துட்டு இருக்கிறாள். அவள் வீட்டுல பார்த்துட்டு இருக்கிறாள். ஆனா அவ்வளவு நேரம் எதிர்பார்த்து கொண்டு இருந்து வந்ததுக்கு பின்னாலேயாவது மனைவியோட கொஞ்சம் உட்கார்ந்து இருந்து பேசினா அன்னி பார்த்தா அவன் பேசுறான் இல்ல. வந்த உடனே போனை ஆன் பண்ணி கொண்டு எங்கேயாலும் ஒரு கோல் எடுத்து பேசிட்டே இருக்காரு. பாவமே அந்த புள்ள அந்த டீயை கொண்டு அப்படியே கொண்டு கிட்ட வச்சா அதை குடிச்சிட்டு காலுக்கு மேல காலை போட்டு அந்த புள்ளையோட பேச்சுவார்த்தையில இது மன அழுத்தத்தை கடுமையாக ஏற்படுது. இந்த மாதிரி நாளுக்கு நாள் அந்த புள்ள பொறுத்து பாதிப்பு ஏற்படுது. பாதிச்சதுக்கு பின்னால் ரியாக்ஷன் வேறு விதமான கோபம் வெளியாகும், வேறு விதமான பாதிப்பு, வேறு விதமான வெளிப்பாடு. அந்த துண்டத்தான் இவன் பேசி புகார் பண்றான். இப்ப பாருங்க இப்படி சில இடத்துல வீடியோ பண்ணி காட்டுறான் காலிக்கோட்டில். ஆனால் ஆரம்ப நிலை உளவியல் பாதிப்பு அவனாலதான் ஏற்பட்டன்றது உலகம் பேச மறக்கிறத பார்க்கல. நிறைய குடும்ப பிரச்சனை.
எனவே அந்த குடும்ப வாழ்வு என்ற பகுதியில மிக அருமையான அந்த பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பகுதிகள் நிறைய இருக்குது. நீங்க பாருங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள குடும்ப வாழ்க்கையில எப்படி நடக்கணும்ன்றதுக்கு மிக அருமையான பொம்பளை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி பட்டம் கிடைச்சது பாருங்க. இந்த 37வது வயதிலிருந்து 40 வயசாக 3 வருஷமாக அப்படியே ஹிரா குகையில போயிட்டு இரவுக்கு தங்குறது, பல நாட்கள் தங்கிட்டு வீட்டுக்கு வாரது, மறக்கிற சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பா ஹதீஜா நாயி. அப்படியே போயிட்டு என்ன செய்வா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அங்க போயிட்டு அந்த குகையில இருந்துட்டு வருவாங்க. இப்படி அல்லாஹ் அவருக்கு ஹுப்பிப இலையில் அல் ஹலா, தனிமையாக இருக்கிறதுல அல்லாஹ் இனிமை ஏற்படுத்தின நுபுவத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக தனிமையா இருக்கணும் என்ற அந்த ஆர்வம் பேரார்வமா இருக்கிற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில போய் தங்கிட்டு வராங்க. ஹிரா குகை என்று முச்சில இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த ஹிரா குகையில 40வது வயதுல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அண்ணன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கெட்டி அணைச்சி ஆவியாக வந்து இருட்டுக்குள்ளுக்கு கீழே இருந்து நீங்க ஏறி பார்த்தா 281 மீட்டர் உயரத்தில் இருக்கிற அந்த ஹிரா குகை என்ற குகை ஜபல் நூர்ல ஆக உச்சியில் இருக்க நடுராவையில இரவு நேரத்துல யாரும் இல்லாத அந்த இடத்துல கட்டி பிடிச்சா எவ்வளவு பயம் உண்டது. முன் அனுபவம் இல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்றா யாருன்னு தெரியாது, நபிக்கு வஹி என்றா என்னன்னு தெரியாது, நபிமார்களை பத்தி தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம், முதல் அனுபவமா இருக்கு. பாருங்க, நம்ம மன ஆறுதல் அந்த உளவியல் மிக அருமையானது. அப்ப ஹதீஜா நாயகி அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட வயதுல மூத்தத்தர முடிக்க வச்ச ஏற்கனவே 2 கணவனோட வாழ்ந்த சீதேவிப்பட்ட தாயவ. அந்த 2 கணவன்மார மௌத்தாகி கற்பை காத்த காரிகை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப தொழுகை கடமையாக்கப்படுறதுக்கு முன்னால ஹதீஜா நாயகி மௌத்தா பேசிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 51வது வயதுல வச்சு ஹதீஜா நாயகி மௌத்தா பேசிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் மன ஆறுதலுக்கு மீராஜுடைய பயணத்தை எல்லாம் மேற்கொள்ள வச்சார். அந்த ஹதீஜா நாயகி அவருக்கு ஒரு தொழுகை கூட தொழக்கூடிய வாய்ப்புகள் தொழுகை கடமையாக்கப்படுறதுக்கு முன்னால மௌத்தா பேசிட்டாங்க. ஆனாலும் ஹதீஜா மக்கால வச்சு வீட்டுல இருக்க கொள்ள ரசூல்லா வாராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்ற, நபியே அல்லாஹ் சொல்வதாக சொல்லுங்க, ஹதீஜாக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்க சொல்லி அவ்வளவு பெரிய சிறப்பானவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்? நபிகளாருடைய நுபுவத்துடைய பதற்றத்தை தனிச்ச, உளவியல் அந்த பாதிப்பை தனிச்சவ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நீங்க பாருங்க, அந்த ஹிரா குகையில நபித்துவம் கிடைச்சி அப்ப பயந்து கொண்டு ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்ன போத்துங்கோ என்ன போத்துங்கோ போத்துங்கோன்னு கூட காய்ச்சலோட நடுக்கத்தோடு வாராங்க, ஓடோடி வாராங்க. அந்த விவேகியாக நடந்து கொண்ட பாருங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சொன்னாங்க அப்படியே வந்தவரை என்ன 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 என்னது என்னது அப்படின்னு பதறலாம். அவக்கும் இதை பத்திய தகவல் தெரியாது. வந்த மனுஷரை போத்துங்கன்ற உடனே முதலுதவியை தான் முதலுதவி நிதானமாக கொள்கை படுக்குட்டு போத்தினான். அந்த பதற்றம் குறைஞ்சதுக்கு பின்னால மெதுவா கேட்டாங்க என்ன நடந்தது என்று சொல்லி. என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாலே அவன் பாதிப்படைஞ்சு வந்திருக்கிற தேவை அவங்களுக்கு போனதுக்கு தேவை அவங்களுக்கு இது உங்களுக்கு பைத்தியமா அவங்களுக்கு என்ன நடந்து கேளுங்களே. மரத்தால முழுந்தவன மாடு குத்தின மாதிரிதான் சில குடும்ப வாழ்கள். இது உளவியல் பாதிப்பு ஏற்படுத்தும். மரத்தால ஏற்கனவே மரத்தால முழுந்துகிறான், முழுந்தவன் இங்க பிடிச்சிட்டீங்கிறான், இன்னொரு மாடு வந்து குத்தினா எப்படி? அதான் மரத்தால விழுந்தவன் மாடு குத்துற மாதிரி குடும்ப வாழ்க்கை இருந்தால் உளவியல் பாதிக்கும். ஒரு சைடு நிதானம் அடையணும், நிதானம். அப்ப ஹதீஜா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே படுக்குட்டாங்க, படுக்குட்டு போத்தினா போத்தி வச்சு மெதுவா கேட்டாங்க என்ன நடந்துச்சு. இப்படித்தான் நடந்தது என்று முழுக்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ணன் உளவியலை தண்டிச்சாங்க பாருங்க எப்படி சொன்னாங்க. இன்ன கல்லத்த சிலுர் ரஹீம், நீங்க குடும்ப உறவு செய்து நடக்கிற ஒரு நல்ல மனுஷன். நீங்க கல் சோதனையான கட்டங்கள்ல ஒவ்வொரு மனுஷன் பிரச்சனையும் சுமந்து கொண்டு பேச்சு நடத்துறவங்க. நீங்க பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்காக உதவி செய்யற நல்ல மனிதர், விருந்தாளிகளை நல்ல முறையில் உபசரிக்கிற நல்ல கேரக்டர் உள்ள ஒரு மனிதர். நீங்க ஒரு சோதனைகளுக்கும் முகம் கொடுத்து அதை அப்படியே மனமாற ஏற்றுக்கொள்ற தன்மை உள்ள உங்களை அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டான். இனி ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஆறுதல் தான் சொன்னான். இது ஆகப்பெரிய ஒத்தலம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்ச ஆகப்பெரிய ஒரு பெரிய மருந்து அந்த டைம்ல.
அதுக்கு பின்னாலதான் அவ ஐடியா சொல்றா. இதை பத்தி நாங்க எங்களோட சாச்சா பெரியப்பட மகன் இருக்கிற வரகத்திபுன் நௌபல் அவர்கிட்ட பேசி நாங்க இதை பத்தி விசாரிப்போம் என்று சொல்லித்தான் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போறாங்க. பாருங்க அந்த எவ்வளவு ஆறுதல் சொல்லி. எப்பயும் ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவன் முன்னேற்றத்துல பெரிய பங்களிப்பு பெண்ணுடைய கையில இருக்கு. பெரிய பங்களிப்பு. எவ்வளவு பெரிய மனிதனையும் நல்ல நிலைமைக்கு அஹ்லாக்கால பண்பாடால பிரச்சனை இல்லாம சுமூகமான நல்ல நெகிழ்ந்த போக்கால ஒரு ஆணை மெதுவா வளர்க்கலாம். ரசூலுல்லாஹ் என்னங்க மராய்து மின் நாகிசாத்தி அக்லின் வ தீனின், மார்க்க விஷயத்தை பார்த்தாலும் தண்ட மற்ற விஷயங்கள்ல குறைபாடான வளைந்த முள்ளால படைக்கப்பட்டிருக்கிற இந்த பெண் எவ்வளவு புத்திசாலித்தனமான மனிதனுடைய மனதையும் மாற்றுகின்ற அந்த அதிசயத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாங்க ரசூலுல்லாஹி தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரியான ஒரு புள்ளை ஒன்று உலகத்துல உயிரோடு வாழ்றதுக்கு அல்லாஹ் காரணமாக வச்சது ஒரு பொம்புல அன்னை ஆசியா அம்மையாரத்தான். ஃபிரௌன் எப்படிப்பட்ட கொடுங்கோலன், ஃபிரௌன் எப்படிப்பட்ட கொடுங்கோலான மனிதன். பனு இஸ்ராயல் ஒரு புள்ள பிறக்கப்படாது, அந்த புள்ளை ஒன்று ஆம்பளை புள்ளையா பிறந்தால் அது ஹிஸ்டரியை பார்க்கல நபியொன்றாக வரலாம். நபிமார்கள் வந்தால் அந்த நபிமார்களுடைய வருகையிடக்கு பின்னால்தான் அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்கள் அழிஞ்சு போய்த்திருக்கிறாங்க. எனவே நான் உலகத்துல அழியாம இருக்கணுமாக இருந்தா நபி என்றொருத்தர் வரப்படாது. அப்படி நபிமார் வந்திருக்கிற ஹிஸ்டரியை பார்த்தா பனு இஸ்ராயல்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எனவே பனு இஸ்ராயல்கள் பிறக்கிற ஆம்பளை கூட எல்லாத்தையும் கொல்லுவோம். அப்ப எனக்கு நிம்மதியா இருக்கிறோம். எனக்கு சவாலாக ஒரு மன்னர் ஒரு நபி வர மாட்டார், எனக்கு நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா நபிமார்கள் முன்னுக்கு அழிஞ்சு மன்னர்கள் அழிஞ்சு பேத்திக்கு நபிமார்களோட வருகையால தான். இந்த நபிமாருக்கு எதிராக அந்த மன்னர் வேலை செய்யக்கொள்ள கடைசி முடிவு மன்னர் அழிஞ்சு பேத்தி. அதனால ஒரு நபி என்று ஒன்று வரப்படாது என்று முடிவெடுத்த குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டாங்க. அப்பதான் அந்த அந்த மாதிரியான கால சூழல்தான் மூசா என்று சொல்கிற மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா அந்த புள்ளைய பெத்தெடுத்து கொண்டு இப்ப ஃபிரௌன் ஆட்கள் எல்லா இடத்துலயும் சுத்தி வளர்ச்சி சிஐடிகள் வெக் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல புள்ளைகள் கிடைச்சா பேத்து உடனே எடுத்து கொண்டு போட்டுருவாங்க. இந்த புள்ளைய பெத்தெடுத்துக்கொண்டு அந்த உண்மை என்ன தெரியுமா செஞ்சா, இந்த உண்மை செஞ்ச வேலை புள்ளைய ஒரு பெட்டியில போட்டு அப்படியே அந்த அந்த நைல் நதியில மிதக்க விட்டு அல்லாட ஓட இருக்கும். அந்த பெட்டி அப்படியே வருகிற ஆத்தங்கரையில. அப்ப மூசாலை ஃபிரௌனும் மனைவியும் அந்த இடத்துல நீராட போற நேரத்துல அந்த பெட்டியை கண்டு திறந்து பார்த்தால் அழகான குழந்தை ஃபிரௌன் கொல்ல பார்க்கிறான். அவனுக்கு யோசனை, இந்த பிள்ளைய யாராவது ஒரு பெண் பனு இஸ்ராயல் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும் இதை அனுப்பிக்கிறது. ஆனால் இந்த பிள்ளைய ஒரு பதற்றத்தோடு தான் அனுப்பிக்கும், இப்படி போட்டிக்கும் இல்லாம நிம்மதியாக வாழிலுமான ஒரு குடும்பம் இந்த வேலை செய்யாது. அவன் யோசனை பண்றதுக்கு அறிவு இருக்கிறவனுக்கு மடையனல்ல அவன் கொல்ல முற்படுகிற நேரத்துல ஆசியா அம்மையார் தான் சொல்லலாம் தக்துலுஹு, கொல்லாதீங்களே. எப்படி ஒரு வார்த்தையில பேசிப்பாங்க. எவ்வளவு பெரிய குடும்ப ஆட்சியாளன், அனரப்புக்குமுல் அலா, நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று சொன்ன அவன் எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் உள்ளவனா இருந்திருப்பான், எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருந்திருப்பான். அவனுக்கு பெரும் பெரும் படைகளாக வந்து சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஆனா யாரு சொன்னதை கேட்டான்? தன்னை மனைவி சொன்னதான் கேட்டான். இவ்வளவு பெரிய படை வட்டாளத்தோடு இருக்கிற ஃபிரௌன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். மனைவி சொன்ன ஒன்றுக்காகத்தான் அந்த புள்ளையை எடுத்த வளர்த்தது. வளதா, இந்த புள்ள நல்ல புள்ளையா இருக்குது, கண்குளிர்ச்சியா இருக்குது, புள்ளையாக எடுத்து வளர்ப்போம், ஒரு காலத்துல எங்களுக்கு உதவும் இந்த புள்ள. உடனே சரி சரி அப்ப நீங்க சொல்றீங்களா, ரைட், அப்ப சரி. மனைவி அல்லாஹ் அப்படித்தான் படைச்சு வச்சிருக்காங்க. எங்களோட சைடால நிறைய கணவன்மாரோட விஷயத்துல சாதிக்கலாம். நாங்க டென்ஷன் ஆனால், நாங்க கோபத்தை காட்டினால், நாங்க வெறித்தனத்தை காட்டினால், கட்டுத்தனத்தை காட்டினால் லைஃப் பற்றி எறியும். கண்ணியமான தாய்மார்கள் சோதரி புள்ளலும் பாதிக்கும், எல்லாரும் பாதிக்கும். சண்டித்தமாக வாழப்படாது. நாங்க பண்பாக வாழணும், அன்பாக வாழணும், அரவணைப்போட வாழணும், உத்திகளை கையாளணும், துஆ கேட்கணும். யா அல்லாஹ் மனசை மாத்தி, யா அல்லாஹ் நெகிழ்வு போக்கால் காட்டணும். கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்களை, இது ஆகப்பெரிய உளவியல் ஒன்று. அதால நாங்க நெகிழ்ந்த போக்க தாராள மனதோடு நாங்கள் நடந்து கொண்டால் நாங்களும் நிம்மதியாக இருப்போம், நிம்மதியாக மாற்றலாம்.
இந்த கல்பை மாற்றக்கூடிய அதிகாரம் எங்கட கையில் இல்லை, அல்லாஹ்ட கையில் இருக்கு. அல்லாஹ் தான் மாற்றுவார். சில குறைபாடுகள் இருந்தால், சில பிழைகள் இருந்தால் நாங்க நல்லதை பார்த்து எங்களை மனசை திருப்திப்படுத்தணுமே தவிர நல்லதுகள் எல்லாத்தையும் மறந்து ஒன்றை மட்டும் டார்கெட் பண்ணி இதை திருப்தி ஆகுவேன் நான் என்று ஒரே அதுக்கு கோபம் காட்டி 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 இருந்தால் வாழ்க்கை விரக்தியாகும். தைமார்களே, சகோதரிகளே, எவ்வளவு காலத்துக்கு நாங்க வாழ போறோம்? எவ்வளவு காலத்துக்கு நிம்மதி இல்லாம இருக்க போறோம்? எனவே இதெல்லாம் வாழ்நாள்ல வாழ்க்கையில தேவையான முக்கியமான பகுதிகள். அதே மாதிரிதான் நீங்க பார்க்கலாம், உளவியல் பாதிப்பு ஏற்படுறதுக்கான இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி தான் குடும்ப வாழ்க்கையில ஒரு அதாவது சக்காக டவுட்டோட வாழ்றது, சந்தேகத்துக்கு இடமான முறையில வாழ்றது. ஒரு கணவன் மனைவிக்கு முன்னால் சந்தேகத்துக்கு இடமாக வாழப்படாது, கிளியராகத்தான் வாழணும். அதே மாதிரிதான் மனைவியும் கணவனுக்கு முன்னால சந்தேகம் இல்லாத நிலைமையில நடந்து கொள்ள, இது ஆகப்பெரிய முக்கியமான பகுதி. இது மைண்டோட சம்பந்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் பள்ளிவாயில்ல இத்திகாஃப் இருக்கிறாங்க. பள்ளிவாயில்ல இத்திகாஃப் இருக்கிற நேரத்துல அப்ப அன்னை சஃபியா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வராங்க. அந்த சந்திக்க வார நேரத்துல அப்ப நீண்ட நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போய்த்து இருட்டுக்குள்ளது பேசிட்டு இருக்கிறாங்க. மிச்ச நேரமா பேசிக்கொண்டு இருந்துட்டு அதுக்கு பின்னால சஃபியா நாய் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போக்கொள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. நடந்து போறாங்க. இப்படி இருட்டுல நடக்க, வெளிச்சம் இல்லது. அப்ப அந்த நடந்து போக்கொள்ள ரெண்டு அன்சாரி மதீனாவாசிகள் 2 பேர் அங்க உட்கார்ந்து இருந்தவங்க 2 பேரு ரசூலுல்லாஹ் வாரத்தை கண்டு கிடுகிடண்டு எழும்பி ஓடுறாங்க. இந்த ஓடக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேரையும் கூப்பிட்டு, இங்க வாங்க, நான் இது என்ன பொஞ்சாதியோடு தான் பேசிக்கொண்டிருந்தது என்று சொன்னான். சென்னத்தோட அந்த 2 பேரும் சுப்ஹானல்லாஹ், அப்படித்தான் அந்த ஆச்சரியத்தை வெளிப்பட, சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் நபி, நாங்க உங்களை சந்தேகப்படுவோமா யா ரசூலுல்லாஹ், நீங்க என்ன ஏன் அதை சொல்லணும், நீங்க ஏன் அதை சொல்றீங்க நீங்க அப்படி என்று அவங்க அந்த கேட்காம அந்த வார்த்தையில சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், என்ன இது அப்படி கேட்டாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயா யா ரசூலுல்லாஹ், ஏன் இப்படி என்று அவங்க இது பண்ணாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம் மஜ்ரத் தம், ஷைத்தான் உங்களோட ரத்தம் ஓடுற நரம்புகள் எல்லாத்திலையும் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்ப நினைக்காட்டியும் உங்களோட மனசுல ஷைத்தான் வேற எண்ணத்தை போடுவான். நான் பயந்தேன், நீங்க நினைப்பீங்கன்றதை விட ஷைத்தான் உங்களோட மனசுல சக்க போட்டுடுவான், சந்தேகத்தை போட்டுவான், நான் பயந்தேன். அதனாலதான் ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காம நான் இந்த இடத்துல இப்படி நடந்து கொண்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எவ்வளவு பெரிய வழிகாட்டல் பாருங்க. அந்த ஒரு இடத்துல ஒரே கனவு மனைவி பிரச்சனை. அப்ப நாங்க சமாதானம் பேசுறதுக்கு அந்த இடத்துல பேசியிருந்தோம். போனால் பாருங்க அந்த எப்படி அந்த டவுட் ஆகிற பகுதி அண்டி, அங்கிருந்து கோல் எடுத்தால் ஒரே பார்த்தால் லைன் பிசி. இங்கல அந்த ஆம்பளை சொல்றோம், நாங்க ஒரே கோல் எடுத்தால் லைன் பிசி. தேவையான டைமுக்கு நாம் பார்த்திருந்தால் பேட்டரியிலோ போன் ஆஃப், அவர்கிட்ட கிடைச்சது பேட்டரியிலோ அடிச்சு. அப்ப ஒரே பார்த்தா போன் பாக்குற எதை பாக்குறேன்னு அவருக்கும் தெரியாது, இவ செல்லவும் இல்லை. என்ன பாட்டுல நான் போன் பாக்குறேன், நீங்க அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட டவுட் பண்றப்பாங்க, நான் வேலைக்கு போறேன், அங்கிருந்து கோல் திடீர்னு அடிச்சா லைன் பிஸியா காட்டுது. அங்கே பார்த்திருந்தால் சில டைமுக்கு நான் முக்கியமான ஒரு தேவைக்கு நான் கோல் எடுத்திருந்தால் போன் ஆஃப் ஆயிருக்குது, ஒரே மிச்ச நேரம் ஆஃப் ஆயிருக்குது. அப்ப லைன் பிஸி, இங்க போன் ஆஃப். அப்ப ஒரே போன் பார்த்து பேட்டரியிலோ என் தேவை கொண்டு பார்க்கறதுக்கு இல்லை, என்னத்தை பாக்குறா டவுட் ஆகும். அப்ப இந்த மாதிரியான விஷயத்துல என்ன விஷயத்துல நீங்க தலை போட வேணுமா? இப்படி சண்டை பிடிச்சுன்னு வாழையில கேட்கவுமே இல்லாது, நான் என்ன பாட்டு நான் நிக்கிறது அப்படி என்று வாழை இல்லாது. அந்த மாதிரி கனவு மனைவியாக வாழ்ற டைம்ல ஏதாவது ஒரு கோல் பேசிக்கொண்டு இருந்தாலும் அந்த பேசக்கூட நான் சொல்ல மாமா அந்த தாத்தோட பேசிக்கொண்டு இந்த மிச்சமா அப்படி என்று சொல்லி வசந்தா பேசலாம், தெளிவுபடுத்தலாம். சந்தேகத்துக்கு இடமான முறையில வாழாம இருக்கிறது உளவியல் பாதிப்பை குறைக்குவார். அதே மாதிரிதான் கணவன்கிட்ட கேட்காம ஒரே பயணம் போறது, அதுகளால குடும்ப விரிசல்கள் ஏற்படுறத பார்க்கலாம். அதே மாதிரி கணவனுக்கு விருப்பமா இல்லையாண்டி
கண்டுகொள்ளாம அஜ்னபியத் மஹரமியத்தை பேணாம சில பேருக்கு பேர் எல்லா ஆம்பளோடையும் பேசுறதாம் வேலை. எல்லாம் பிழையான சிந்தனைகள். ஒரே பல்ல காட்டிக்கொண்டு எல்லாரோடையும் பேசுறதா வேலை. அப்படியாக்குள்ள சில நேரத்துல மனதுக்கு சைத்தான் வித்தியாசமான எண்ணங்களை போடலாம். அது மார்க்கத்துக்கு முரணானது. எனவே அந்த அஜ்னபியத் மஹரமியத்துடைய விஷயத்துல கவனம் செலுத்தாம சர்வசாதாரணமாக அந்நிய ஆண்களோட பேச போறது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிப்பு. அதே ஆப்போசிட் சில பெண்கள் கல்லு மனசாக்கி கொண்டு வாழ்றத பார்க்கலாம். கணவன்மார்ட்ட அஜ்னபியத் மஹரமியத் என்ற தன்மை இல்லை. அவங்களுக்கு சர்வ சாதாரணமாக பேசுறது, மத்த பொம்பளை வந்து இங்க பாராட்டி பேசுறது, அப்படி பாராட்டி பேசமா நம்ம உளவியல் பாதிப்பு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரிதான் எந்த நேரத்திலும் நாங்க, இது விசாலமான பாடம், எப்போதும் அல்லாஹ்ட கலாக்கதிர பொருந்தி கொள்ற தன்மைகள் இருப்போம். அல்லாஹ்ட நியமத்துகள் மிச்சம் இருக்குது. அல்லாஹ்ட நியமத்தில் ஆகப்பெரிய நியமத்தொன்று நியமத்துல் இஸ்லாம், ஈமானிய பாக்கை கிடைக்கிறது. இரண்டாவது தேக ஆரோக்கியம் கிடைக்கிறது. மூணாவது ஆகப்பெரிய நியமத்தில் தெரியுமா, அல்லாஹ்ட ஏற்பாடுகளை பொருந்தி கொள்ளக்கூடிய மைண்ட் செட் கிடைக்கிறது. இது முழு உலகம் எல்லா நியமத்துகளையும் ஆய்வு செஞ்ச உலமாக்கள் ஒவ்வொரு நியமத்தாக பிரிச்சாலும் மொத்த நியமத்தையும் அல்லாஹ்ட அருளையும் மூன்றாக வகைப்படுத்தலாம். ஆகப்பெரிய நியமத்து மூணு. ஒன்று நியமத்துல் ஈமான், ஃபர்ஸ்ட் நியமத்துல் ஈமான், ஈமானிய நியமத். இரண்டாவது தேக ஆரோக்கியம். மூன்றாவது எதையும் எப்போதும் ஏற்றுக்கொள்கிற பொருந்திக் கொள்கிற அந்த போதும் என்ற மனப்பாங்கு நிறைந்த அந்த மனோநிலை கிடைக்கிறது. அது ஆகப்பெரிய பாக்கியம். இத எல்லாம் இருக்குது. இது இல்லாட்டி அது வாழ்க்கையில விரக்தி ஏற்படுத்தும் பிரச்சனையாக இருக்கும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மூமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் மூமினித் தஈஃப். பலமான மூமின் பலவீனமான மூமினை விட சிறந்தவன், அல்லாஹ்க்கு விருப்பமானவன். வீக்கான மூமினை விட நல்ல சக்தி வாய்ந்த பலமான மூமின் சிறந்தவன். இதை சொல்ற சுத்தலம் பாருங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ. உனக்கு நலவாக இது அமையும், நலவாக இருக்கும் என்று நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை அடையணும் என்று பேராசை கொள்ள சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேராசை கொள்ள சொன்னாங்க. இது எனக்கு வாய்ப்பாக கிடைக்கணும் என்று ஆசைப்படுறது, அடையணும் என்று நினைக்கிறது ஆசைப்பட சொன்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க, வஸ்தஈன் பில்லாஹ். நீ அல்லாஹ்ட்ட அதை அடையறதுக்கு துஆ கேட்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு என்ன சொல்லணும் துஆ? அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்திருக்க துஆ என்னது? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. கேட்கணும், தாராளமா அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ்ட்ட உதவி தேட சொன்னாங்க. மூணாவது ரசூல், வலா தஅஜஸ், நீ கோலையாகாதே, ஸ்ட்ரெஸ் ஆகி மனசு நோகடிச்சு கொண்டு இதை எப்படி மாத்தலாம்ன்றதுக்கு நல்ல உத்திய கையாளாம இப்படியே விரக்தி அடைஞ்சு நீங்க ஓஃப் ஆகாதீங்க. வலா தஅஜஸ், நீ கோலையாக இருக்காதே என்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்துக்கும் இந்த ஹதீஸ் பொருந்தும். அப்ப இந்த முயற்சிகள் வந்து அல்லாஹ்ட்ட உதவி தேடுறது, ஆசைப்படுறது, இரண்டாவது அல்லாஹ்ட்ட உதவி கேட்கிறது, மூணாவது உத்திகளை கையாளுறது, எல்லாத்துக்கும் முடிவுல அல்லாஹ்ட ஒரு முடிவு இருக்கும். ஏதாவது ஒரு முடிவு வந்துட்டால் அது சோதனையான ஒரு முடிவா உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்க ஒரே வார்த்தையில சொல்லுங்க, கத்தர் அல்லாஹு மா ஷா வஃபல். அல்லாஹ் நாடினது நடந்திருக்குது அப்படி சொல்ல சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்ட நாட்டப்படி நடந்திருக்குது. அதை தாண்டி வலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா வ கதா, இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்காதே, இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்காதே என்று நீங்க கைசேதப்பட்டு பேசாதேங்க. அந்த இப்படி நடந்திருந்தால் என்று அரபுல இழுத்து பேசுறதுக்கு பயன்படுத்துற எழுத்தான் லவ். லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா வ கதா. லவ், இந்த லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா வ கதா, இப்படி இப்படி நடந்திருந்தால், இந்த இஃப் ஆங்கிலத்துல இஃப் யூஸ் பண்ற மாதிரி. இஃப், இப்ப இஃப் வந்து அந்த லவ் என்ற சொல்லுக்கு சமமானது. அந்த இஃப் வந்து ஃபைன்ன லவ் தஃப்தஹு அமல ஷைத்தான், ஷைத்தான்ட செயல்பாடுகளை சிந்தனைகளை துறக்கும் என்னங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் நீங்க எப்பயும் பார்க்கலாம், வாழ்க்கையில ஏதாவது ஒரு சோதனை என்று வரக்குள்ள அந்த மைண்டால மாத்திரத்துக்குரிய தைரியம், அந்த ஆற்றல் எங்கள்கிட்ட இருக்கும். நாங்க அத மனசை சமைக்கிறதுக்கு ஒரே ஒரு மருந்து என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்ல கலாக்கதிர் தான், அல்லாஹ் மீது தவக்குல் தான்.
நாங்க எப்போதும் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கணும். பொறுப்பு சாற்றம் அல்லாஹ் இடத்துல தான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைகளோடு நாங்க ஒப்பிட்டு பார்க்கணும். எந்த நேரத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு சோதனை ஒன்று ஏற்பட்டால் உடனே நினைக்கணும், அதை பாசிட்டிவாக நினைக்கணும். பாசிட்டிவாக நெகட்டிவா நினைக்கணும். பாசிட்டிவா நினைக்கணும். எப்படி தெரியுமா? சார்பாக நினைக்கணும். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கத்தான் இந்த சோதனையை தந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கணும். இது லைஃப்ல எவ்வளவு மைண்ட் ரிலாக்ஸ் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸாலுல் அப்த் யுப்தலா, ஒரு அடியான் அல்லாஹ்வால சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். ஃபீ நஃப்ஸிஹி, அவனுடைய பொடியில சோதிக்கப்படுவான். திடீர்னு பார்த்தா முந்தி இல்லாத, இதுவரைக்கும் எந்த நசலுமே இல்ல, பார்த்தால் திடீர்னு பார்த்தால் தூக்கம் அப்படி ஒரு மந்த நிலமா இருக்குது, இல்லாட்டி உடல் நிலை அந்த பாரம் குறைஞ்சிட்டு போகுது, இப்படியான வீசிப்படுற மாதிரி இருக்குது. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தால் சுகர் ஏறி 400 இருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்ப உடனே முடிவெடுக்கணும், நான் சுகர் பேஷன் ஆயிட்டேன் அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவே இல்லை. எனக்கு ஒரு நோய் வந்து மறந்துட்டு ஒன்று இன்னும் இல்லா கவ் பண்றதுக்கு என்ன மறந்து செய்யணும், அது ஒரு சைடு. ரெண்டாவது சைடு என்ன தெரியுமா? அதுல இருந்து நான் வெளியே வந்து வரலையோ, அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையை தந்திருக்கிறது என்ன பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. அண்ணன் அல்ல மைண்ட் செட் அப்படி சமைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹ் சோதிப்பான் அவனோட பொடியில. எந்த அளவுக்கு என்ன ரசூலுல்லாஹி சொன்னாங்க, காலில் முள்ளு குத்திப்பட்டாலும் அந்த முள்ளு குத்திப்பட்டத்தையும் கூட பாசிட்டிவா தான் யோசிக்கணும். அந்த முள்ளு குத்திப்பட வச்சா அல்லாஹ் இவனை சோதிக்கிறதுக்கு, இவன் நல்லா ஏற்பாட்டை பொருந்துறனா இல்லையாண்டி. முள்ளு குத்திப்பட்டால் கூட அவனை நோகடிச்சது அல்லாஹ் தானே. பெற்ற தாயை விட இரக்கமுள்ள அல்லாஹ் அவன காலில் முள்ளு குத்திப்பட வச்சான். சுப்ஹானல்லாஹ். முள்ளு குத்திப்பட்டது வருத்தமா தான் இருக்குது, ஆனா அல்லாஹ் அதால் ஒரு பாவத்தை மன்னிக்கிறார். இது அல்லாஹ்வோட கருணை. சுப்ஹானல்லாஹ். எப்படி மைண்ட் செட் வரும்? இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், புள்ள வளர்ப்பாக இருக்கலாம், சமூகவியலா இருக்கலாம், எல்லாத்தையும் சுருக்கம் அல்லாஹ்வோட கதிர்ல வந்து நிற்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு சோதனை வரக்குள்ள ஃபீ நஃப்ஸிஹி வ மாலிஹி, அவருடைய சொத்துல சோதனை ஏற்படுத்துவார். வவலதிஹி, அவருடைய புள்ளேடு விஷயத்துல எல்லாம் சோதிப்பார். நாங்க நினைச்ச புள்ள இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக மாட்டி கவலையா இருக்குது, ரிசல்ட் கொஞ்சம் மார்க்ஸ் போதாம இருக்குது, எவ்வளவு ட்ரை பண்ண ஸ்காலர்ஷிப்புக்கு, ஆனா முன்னுக்கு வந்துட்டு இருக்குது, ஃபுல் ட்ரை பண்ணி கொண்டு எல்லாருமே இருக்குது. அல்லாஹ் ஏற்பாட்டை பொருந்தி கொள்ற மனநிலைகள் இருப்போம். ரிசல்ட் எதிர்பார்த்து நல்லா படிக்கிற புள்ள என்ன நடந்ததோ தெரியாது. இந்த மாதிரி மைண்ட் செட் நல்ல நிலைமை இல்லாட்டித்தான் இந்த டென்ஷன் ஆகக்குள்ள இன்னொரு மனித சைத்தா வந்து சரி உங்களுக்கு சுரியம் செஞ்சிக்கும். யார் சரியா என்னமாலும் செஞ்சிப்பாங்க, என்னமாலும் ஒரு கோவப்பறவையா இருக்கும், கண்ணூரா இருக்கும். இதெல்லாம் மறைவான விஷயம். நாங்க அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை புரிஞ்சுக்கணும் முதலாவது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சோதனைகள் தொடராக வரும், அவன் பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ்வை நெருங்கும் போது அவன் பாவம் இல்லாத மனிதனாக மாறணும் பண்றதுக்கு அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான். அவன் பாவத்தை மன்னிக்கிறது அல்லாஹ் பத்தி நல்லெண்ணம் எடுக்கிறது. நாங்க அதே மாதிரி எங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு சோதனை ஏற்படக்குள்ள நாங்க எங்களோட வாழ்க்கைய எங்களை விட மிகச்சிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை விட கடுமையா சோதிக்கப்பட்டீங்க. நாங்க 3 நேரமும் சாப்பிட்டு குடிச்சிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் 3 நேரமும் சாப்பிட்டு மௌத்தா காட்டும். அல்லாஹ்வோட நபி இவ்வளவு எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கிறதுக்கு ஒண்ணு பொருந்திக் கொள்வோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க 3 தலைப்புரை பார்ப்போம். வீட்டுல அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்காது, பொருளாதார ரீதியா பிரச்சனை வரக்குள்ள எங்களை விட மிகச்சிறந்த அன்பு நபி, அல்லாஹ்க்கு மிக நெருக்கமான அந்த நபி வீட்டுல 3 மாசமா அடுப்பு பத்த வைக்கப்பட்டலண்டா அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். மைண்ட சமைக்கிறது. எப்பயும் எங்கள்கிட்ட அந்த உளவியல் ரீதியாக எங்களோட கணவன் பொருளாதாரத்தை நாங்க நல்லா விளங்கணும். வருமானத்துக்கு ஏற்ப செலவுகளை அமைச்சோணும். நிறைய இடத்துல பிரச்சனை இருக்குது. எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு, ஹஸ்ரத் பெரிய பிரச்சனை ஆகுது, அடுத்த வீட்டுல நல்ல சவுசுவாங்க, ட்ரிப் போறாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்கன்றதுக்காக வேண்டி எங்களோட வருமானத்தை கண்டுகொள்ளாம, எங்களோட வருமானம் எவ்வளோன்னு பார்க்காம அடுத்த வீட்டுல ஆடுற மாதிரி ஆடணும் நினைக்கிறாங்க. பாருங்க, நான் எங்களை சல்லி உணர்த்து எங்களை தேடுறதுக்கு எல்லா தாரத்தான் எனக்கு சொன்னாங்க. பாருங்க எவ்வளவு உளவியல் பாதிப்பு. எனவே அந்த மாதிரியான பாதிப்பு ஆடுது. குடும்பத்துல எல்லாரும் இப்படி எல்லாம் செய்யறாங்க, நாங்க மட்டும் தான் பாருங்க, நாங்க மட்டும் தான் எப்படி இருந்தீங்க. சில நேரத்துல கஷ்டமான நிலைமையில தங்கச்ச கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கும், முடிச்சவரு கஷ்டமான வாய்க்கும், திடீர்னு அவருக்கு வாசிவதிப்பு போற, அவர் காரில் மகனவர் வாங்கி பெருசா போறாரு. தாத்தவ கல்யாணம் முடிக்கிற டைம்ல அந்த மூத்த வச்சம் பார்த்தால் அவர் நல்ல வசதியா இருந்திருப்பாரு, இப்ப அவர் இறங்கி இருப்பாரு. ஏற்றம் இறக்கம் வரும்.
நாங்க இதுல ஏற்பாட்டில் பொருந்திக் கொள்ற மனோநிலை இருக்கும். இல்லாட்டி உளவியல் பாதிக்கும். கண்ணியமானவர்கள், இல்லாட்டி கடன்படவாகும், டென்ஷன் ஆகும். அதனால நாங்க எந்த நேரத்துல எங்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோட உரசி பார்க்கிறது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு குழந்தை எங்கட புள்ள மௌத்தாயிட்டு வச்சுக்கோங்க, எங்களை விட மேலான நபியிட புள்ள சின்ன புள்ள பல பேர் மௌத்தாயினாங்க. குடும்ப வாழ்க்கையில மகள் புள்ளகளோட வாழ்க்கையில ஏதாவது குடும்ப விரிசல் ஏற்பட்டு வச்சுக்கோங்க, எங்களை விட மிகச்சிறந்த நபியிட புள்ள விதவையாக்கப்பட்டாங்க. கணவன் இருக்க மனைவி மௌத்தான ஒருத்தருக்கு என்னை விட மிகச்சிறந்த நபியிட மனைவி அவர் இருக்கும்போது கதீஜா மௌத்தாயினாங்க. இப்படி ஒவ்வொன்றும் உரசி பார்த்து எங்களோட மைண்ட சமைக்கிறது. இந்த மாதிரியான அந்த நல்ல தன்மை தான், நல்ல கவனிங்க, நல்ல தன்மை தான் எப்பயும் எங்களுக்கு அல்லாஹ்வை பத்தி நல்லெண்ணத்தை ஏற்படுத்தும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில அவர் சக்கராத்தில் இருக்கும்போது அவன கடைசியாக அவனுக்கு சோதிக்கப்படுற ஒரே ஒரு சோதனை, அவன் வாய் பேசாத, அவன் காது கேட்காத நேரத்தில் அவன் உசிருடம்புல இருக்குது, மைண்ட் மட்டும் தான் வேலை செய்யும். அந்த மைண்டை வச்சு அல்லாஹ் சோதிக்கிற கடைசி சோதனை என்ன தெரியுமா? உளவியல் ரீதியான சோதனை. அதுதான் அல்லாஹ்வை பத்தி நல்லெண்ணம் என்ற சோதனை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, யமுத்தன் அஹதுக்கும் இல்லா வஹுவ யஹ்சினு தன்ன பில்லாஹ், உங்களை யாரும் மௌத்தாகும் போது அல்லாஹ்வை பத்தி நல்லெண்ணம் உள்ள நிலைமை அல்லாம நீங்க மௌத்தாக வேண்டாம். மௌத்தாகிற நேரத்தை அல்லாஹ் சக்கராத்தை கடினமாக்கி கஷ்டமாக்கி அல்லாஹ் வருத்தமாக்கி ஒரு சஞ்சலம் நிறைந்த குழப்பமான மனநிலை ஏற்படுத்தி, இவ்வளவு பெரிய ரப்பு அல்லாஹ், என்ன தாயை விட எனக்கு இறக்கமுள்ள ரப்பு அல்லாஹ், என்ன அல்லாஹ் ஒரு நாளும் கையிட மாட்டான் என்று அல்லாஹ்வை பத்தி நல்லெண்ணம் வைக்கிறானா இல்லையா என்ற சோதனையைத்தான் அல்லாஹ் கடைசி நேர சோதனையாக ஆக்கிட்டார். அதனால கண்ணியமான பெற்றோர்களே, எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு அமானிதம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பத்தியும் விசாரிக்கப்படுவோம். குடும்ப வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் எங்களுக்கு விசாரிப்பான். அதே மாதிரி எங்களோட பிள்ளை வளர்ப்பை பத்தி அல்லாஹ் விசாரிப்பான். நாங்க பாதிச்சால் குடும்பமே பாதிக்கும். நாங்க தாய்மாராக இருக்கிற நாங்க மைண்டால் உடைஞ்சு போனால் கணவன் பாதிப்பான், புள்ளகள் பாதிக்கும், புள்ளோட கல்வி பாதிக்கும். அதனாலதான் நாங்க எப்பயும் தைரியமாக இருக்கணும். நல்லதை கண்டு பொருந்திக் கொள்ற மாதிரி நாங்க எங்களுக்கு வெறுப்பானதாக இருந்தால் நல்லதை பார்த்து மனசை சமக்கிற நிலைமைகள்ட்ட இருக்கணும். நாங்க எதுக்கும் டென்ஷன் ஆகி வைத்திடப்படாது. உங்களுக்கு தெரியுமா, இப்ப காலத்துல கடுமையாக எடுத்தெடுப்புல சூசைட், நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று வாய் முந்தி பேசுற நிலைமைகளை பார்க்கலாம். பல இடங்கள்ல இந்த மாதிரியான தற்கொலை முயற்சி நடக்கிறத பார்க்கலாம். ஆத்திரத்தை தாங்கிக் கொள்ள இயலாத நிலைமையில் அன்றைக்கு ஒரு இடத்துல இப்படி ஒரு சப்ஜெக்ட்ல திருமண பேச்சுவார்த்தை நடத்தி, ஆனா இவனுக்கு பிள்ளையான சிந்தனை, இவனுக்கு பிள்ளையான போக்கு, இந்த பிள்ளைட்டு இருக்கிறன்னு சொல்லி இவன் சொந்தக்காரத்தர் அந்த மாப்பிள்ளை விட்டாக்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால சொன்னான்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் வந்து உம்மா வெளியில போயிட்டு வர காட்டும் உள்ளுக்கு புள்ள தூக்குல போட்டுக் கொள்ற நிலைமை பார்க்கிறோம். முஸ்லிம் யாராவது தூக்குல போட்டு மௌத்தாகினால், தற்கொலை பண்ணி கொண்டால், சூசைட் பண்ணினால் நிரந்தர நரகவாதி நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரத்துல விரக்தியால டென்ஷன்ல கையெடுத்து சுகர்ல அடிச்சு கொள்றது, தலையெடுத்து அடிச்சு கொள்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால வாழ்ந்த ஒரு மனிதர், ரசூலுல்லாஹி சொன்னாங்க, புகாரில் இந்த ஹதீஸ் வருது, முஸ்லிம்ல வருது, முன்பு காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன், அவன் உடம்புல ஒரு காயம் ஒன்று, ஏதோ ஒரு காயம், அந்த காயத்துல வலியை தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருந்து கொள்ளலாம இருந்த அந்த வலி தாங்க இல்லாம, உடம்புல இந்த காயத்துல வலி தாங்க இல்லாம என்னன்னா எனக்கு ஏற்பட்ட இது அப்படின்னு அந்த விரக்தியில ஒரு கத்தியன் எடுத்து அவன் கையை வெட்டினான்னு நாங்க சொல்ல. கையை வெட்டினான், களத்தை வெட்டல. அவன் சூசைட் பண்ணா களத்தை வெட்டிக்கணும், களத்தை வெட்டல, நெஞ்சுக்கு குத்தல, கையை வெட்டி. அவன் டென்ஷன்ல செய்யற வேலை தானே அது, கத்தி. இந்த கையை வெட்டினத்த ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வெட்டின இடத்துல இருந்து ரத்தம் இந்த இடத்தால ரத்தம் ஓடோடி கொண்டு பீரிட்டோடுது, நரம்பு வெட்டிப்பட்டு ஓடுது ரத்தம். கடைசி முடிவு ரத்தம் பேய்த்து 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 கண்ட்ரோல் பண்ணலாம், அவன் மௌத்தா போய்த்தான். அல்லாஹ்ட ஜட்ஜ்மெண்ட், அல்லாஹ்ட தீர்வு இந்த மனுஷன் விஷயத்துல எப்படி வந்தது என்றால், இவன் சூசைட் பண்ணி கொண்டான், தற்கொலை பண்ணி கொண்டான். நிறைய பாருங்க நீங்க, சோர்ல அடிச்சு கொள்றது, இங்க அடிச்சு கொள்றது, வார விரக்தியில. எனவே எப்பயும் நாங்க தாங்கும் மனநிலை, மனசை தைரியப்படுத்தும், ஈமான் மட்டும்தான் பலப்படுத்தும். அதனால தான் நீங்க பாருங்க, மாற்று மத சமூகத்துல தற்கொலை வீதம் அதிகம், அவங்களுக்கு தாங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. எங்களுக்கு எங்களோட மனசுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் எங்களுக்கு அதை நியாயமாக அதை ஃபேஸ் பண்றதுக்கு
அந்த மைண்டை சமைக்கிறதுக்கு அல்ல அருமையான ஒன்றை தந்திக்கிறான். என்ன தெரியுமா? அதுதான் கலாக்கதிர் என்ற அருமையான முடிவை தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல கலாக்கதிரை ஏன் மறைச்சு வச்சுக்கிறதாக காரணம் சொல்றேன். லிகைலா தஸவ் அலாமா ஃபாத்தகும். உங்களுக்கு வாழ்க்கையில தப்பி போன ஒன்றை நினைச்சு நீங்க கைசேதப்பட்டு பட்டு 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 அதையே நினைச்சு 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 நீங்க உயிரை மாய்த்து கொள்ளாம இருக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் ஆல்ரெடி கலாக்கதிரை மறைச்சு வச்சுக்கிறான். நடந்து முடிஞ்சால் முழு உலகம் சேர்ந்து செஞ்சாலும் அதை செய்ய மாத்தேல. அது அல்லாஹ்வுடைய விதியில எழுதப்பட்ட நடந்துதான் ஆகும். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மனசை சமைச்சு கொள்றதுக்கு தான் அல்லாஹ் கதிரை மறைச்சு வச்சுக்கிறான், யாருக்கும் தெரியாம. ஏன்? நடந்து முடிஞ்சா முடிவு செல்லும் முழு உலகம் சேர்ந்தாலும் இந்த சப்ஜெக்ட் மாத்தேலாது. ஒருத்தர் இந்த ரோட்டால போனாரு, ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. நாங்க சொல்ற இந்த ரோட்டால போய் சொல்லி அவர் கேட்கல, அந்த ரோட்டால போய்த்துறாரு. இதுக்கு போற ஒரு ஆள் வந்து ஐடியாவை படிப்பினை பெறதுக்கு அடே பெரியவங்களோட பேச்சை கேட்கணும்னா ஓகே ரைட், படிப்பினை பெறலாம். ஆனால் அந்த மனுஷன் அந்த ரோட்டால போய் ஆக்சிடென்ட் ஆயிட்ட நாங்க நினைச்சிடப்படாத இந்த ரோட்டால போனால் மவுத்து வரமாட்டோம். அவருக்கு மவுத்து வரணும் என்று மல்லா முடிவாக்கிறேன். அதனாலதான் மைண்ட் செட் எல்லாம் மாத்தி அங்க போக வச்சான். நடந்து முடிஞ்சா இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியமான பெற்றோர்களே, தாய்மார்களே, எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்க அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொள்றோம். அப்ப எவ்வளவு சோதனை வந்தனாலும் அந்த மனசை தைரியப்படுத்திக் கொள்றது. எக்ஸாமும் நல்லா படிச்சு 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 கடைசியில நல்ல ரிசல்ட் வரல, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்திருக்கு, அவ்வளவுதான். அது மாதிரியான பாதிக்கப்பட்ட ஒரு புள்ளை உண்டு, நொந்து கொண்டிருக்கிற அந்த நொந்து கொண்டிருக்கிற புள்ளைக்கு நாங்க ஏசப்படாது, ஆறுதல் தான் சொல்றோம். நாங்க ஷாடி நின்றுச்சுல அந்த ரிசல்ட் மாறப்ப போறல, நெக்ஸ்ட் அடுத்த கட்டம் என்ன என்று நாங்க தீர்மானிக்கிறோம். நிறைய பேசலாம். எனவே இல்லற வாழ்க்கை இனிக்க அது நல்லறமாக மாற வேண்டுமாக இருந்தால், குடும்ப வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டுமாக இருந்தால், நீங்க அண்ட ஒரு இடத்துல ஒரு ஆலிம் ஒரு எழுதுறாரு அப்படின்ட்டா, குடும்ப வாழ்வு விரக்தி அடைகிறதுல ஆக பெரிய பகுதிதான் ஈமான், ஈமானின் பலவீனம், ஈமான் வீக் ஆகிறது. கணவன்கிட்ட மனைவிட்ட மார்க்கம் இல்லாம இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கலாக்கத்துல பொருந்தி கொள்ற தன்மை இல்லாம, இது ஆகப்பெரிய பகுதி. அது எனவே உளவியல்ல ஆகப்பெரிய பகுதி அல்லாஹ்வுடைய கதிரை நாங்க ஈமான் கொள்றோம். அதே மாதிரி நாங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறது, எங்க புள்ளலுக்காக, தாயின் தகப்பனும் புள்ளலுக்காக கேட்கிற துஆ திரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஹதீஸ்ல நாங்க மதிச்சு நடக்கிறது என்ன, எங்களுக்கு தந்திர ஹதீஸ் என்ன, லவ் குன்து ஆமுரு அஹதன், நான் யாருக்காவது ஒருவருக்கு ஏவுவதாக இருந்தால், ஐயஸ்ஜுதலி அஹதின், ஒரு ஆள் இன்னொருத்தருக்கு சுஜூது செய்யணும் என்று நான் ஏவுவதாக இருந்தால், அமர்த்துல் மர்அத அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா, நான் ஒரு மனைவியை கூப்பிட்டு ஏவி இருப்பேன், நீ உன் கணவனுக்கு சுஜூது செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஅய்து குன்ன அக்ஸர அஹ்லின் நார், நரகத்தில் அதிகமான பெண்களை நான் நரகத்தில் இருக்க கண்டேன், அதிகமான பெண்கள் நரகவாசியா இருக்க கண்டேன். சில பெண்கள் கேட்டாங்க, யார சொல்ல, என்ன யார சொல்ல, அதிகமான பெண்கள் நரகத்தில் இருக்கிற, என்ன செஞ்சாங்க? ரெண்டு பிரச்சனைகள் அவள்கிட்ட. அவங்க எவ்வளவு தியாகிகளாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய அருளை பெறுறதா இருந்தாலும், அல்லாஹ்வுடைய அருளை இழக்கிற ரெண்டு பாயிண்ட் அவள்கிட்ட. என்ன தெரியுமா வீக் பாயிண்ட்? ஒன்னு துக்ஸிர்ன லஅன, பத்வா செய்யற பழக்கம் அவள், டென்ஷன், பத்வா செய்யறது, கணவனை பத்வா செய்யறது, புள்ளகளை பத்வா செய்யறது, பத்வா இல்லாம வேற சொல்லல பத்வா செய்ய சாட்டுறது. இந்த பத்வா செய்யற பழக்கம் தான் அவன் நரகவாசியாக்குது. தொழுது பொம்புல, நோம்பு பிடிச்ச பொம்புல, சுனத்து நோம்பு பிடிச்ச பொம்புல, உம்ரா செஞ்ச பொம்புல, ஹஜ் செஞ்ச பொம்புல, நாவடக்கம் இல்லை, பத்வா. இரண்டாவது சுத்தலம் சொன்னாங்க, வத்தக்ஃபுர்னல் அஷீர, பாருங்க மெயின் பேஸ் பாருங்க, வத்தக்ஃபுர்னல் அஷீர், அவனோட கணவன்மாருக்கு நன்றி கெட்டவங்கள நடக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வந்து மறுக்கிறாங்க. அப்புறம் சஹாபாக்கள் கேட்கிற, யார் சொல்ல மறுக்கிறாங்கன்னா குஃப்ரா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, நன்றிய மறுக்கிறாங்க. அத ரசூல விளக்கமாச்சு எப்படி தெரியுமா? ஒரு ஆம்புல ஒரு பொம்பளைக்கு காலகாலமாக உழைச்சி, மனுஷன் வீக் பாயிண்ட், மனுஷன் மறதி, இது மனுஷன் டென்ஷன், இது மனுஷன் இதெல்லாம் வீக் பாயிண்ட், சில மாத்தே இல்லாத அவன் கஷ்டப்பட்டு அங்க இது கூட அவனை ஃபுல் ஹோப் போடுவாரு. அப்படி வந்து அந்த மாதிரி அவனை அரவணைச்சியா வரவேற்கிற தன்மைகள்ட்ட இருக்கணும், பொருந்து கொள்ற தன்மை இருக்கணும். அப்ப அவன் வார வந்து அவ்வளவு காலமா செஞ்சுட்டு திடீரென்று ஒரு கட்டத்துல ஒரு பொம்புல தன்னை கணவன்ட்ட எனக்கு இதைத்தாங்களே என்று கேட்கிறான். எழுறான். கேட்டத்தோடு அந்த நேரத்தை எனக்கு இப்ப தரையலாம் என்று சொன்ன உடனே அந்த பொம்புளோட வாயால் வார ஒரு வார்த்தை உண்டு. அதுதான் அந்த பொம்பளை நரகவாசி ஆக்குற வார்த்தை.
என்ன தெரியுமா? மராயித்து ஃபீக ஹைரன் கத்து, நீங்க எங்களுக்கு என்னதான் செஞ்சுக்கிறீங்க, நீங்க உங்கள்ட்ட ஒரு நல்லவே காணலே, நாங்க நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க நீங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்பலாம். அந்த டைம்ல அந்த ஆணுடைய மனசு பற்றி எரியும். என்னத்துனா இவள் சொல்றாள் பாரு, அவ்வளவு காலமா அவ்வளவு காலமா. சில டைம் ஆர்குமெண்ட் ஆகி அந்த ஆம்பளை சொல்லுவார், நீ அட இப்படி செய்யல அப்படி செய்யல, நீங்க எனக்கா செஞ்சீங்க, உங்களோட பிள்ளைக்கு தானே செஞ்சீங்க, எனக்கா போட்டீங்க. அட என்னடா இது சாப்பாட்டாக்கி, நீ மட்டும் புள்ள காத்துல கொடுத்த, நீ திண்டா, எல்லாரும் தானே இருந்து இப்படி கேட்கலாம். எனவே அந்த சொற்பிரயோகங்கள் எங்களோட வாழ்க்கையில திருத்தங்கள் வரணும், மாற்றங்கள் வரணும். அந்த சொல்லாத நரகம் போவல் சொல்ல. எனவே கண்ணியமான தாய்மார்களே, அதே மாதிரிதான் அல்லாட்ட மகாபெரிய சிறப்பு அல்லாஹ் வச்சுக்கிற பெண்களுக்கு ஒரு தாயாக இருக்கிற நேரத்தை விட அந்தஸ்து வேற. அல்லாட அடியான் இந்த உலகத்துல அனுப்புறதுக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து புலவல பணிய போடல. தாயுடைய கருவறையில வேதனைக்கு மேல் வேதனையை உணர வச்ச அல்லாஹ் தாலா. அவங்க படுற வருத்தம், அதனால பிரசவத்திலோட மௌத்தாகிற பொம்பளை சபீல் ஃபீ சபீல் இல்ல, அல்லாட பாதையில மௌத்தாகிற. இந்த வருத்தம் ஒவ்வொன்றும் பாவங்களை மன்னிக்கும். பெண்களுடைய இயல்பான வருத்தங்களுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். அந்த பலவீனங்கள் அந்த மாதிரி பெரிய அந்தஸ்து. அப்ப நாங்க எந்த சைட கவ் பண்ண நீங்க விளங்குறாங்க. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நாங்க கணவனுக்கு செய்யணுமான கடமைகளை சரியா செஞ்சுக்கோம். அதுல நீங்க கவனமாக இருக்கும். ஏன்னா கணவனையும் மாறி செஞ்சா அல்லாட கோவப்பார்வை இறங்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண்மணி தந்த கணவன் மூமினான கணவனை நோவினப்படுத்தினால் அந்த கணவனுக்கு கிடைக்க இருக்கிற ஹூர்லின் பெண்கள் சொல்லுமாம், லா தூதீஹி, எனக்கு இருக்கிற அந்த கணவனை நீ நோவிக்காத, உனக்கு சாபம் உண்டாகட்டும் என்று அந்த ஹூர்லின் பெண்கள் சொல்லுமாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாங்க எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிற நாங்க படுற வருத்தங்கள், கஷ்டங்கள், புள்ளகளோட விஷயத்துல படுற எந்த ஒரு பிள்ளையும் வளர்க்கறதுல மாப்பிள்ளையை விட பொம்பளை தான் ஆக கூட தியாகம் செய்யறது, வருத்தப்படுறது. காலையில் திரும்பினால் ஓயாத வேலை, கணவனுக்கு கட்டுப்படுற எல்லாமே. ஆனால் எல்லா நன்மைகளும் நன்மையாக மாறும். ரெண்டு விஷயத்தை கவ பண்ணிக்கணும். ஒன்று அல்லாஹ் பத்வ செய்யற பழக்கம் இல்லாம. ரெண்டாவது நாங்க கணவனுக்கு செய்யணுமான கடமையை தரமா செய்யணும். அல்லாஹு தஆலா எங்களோட குடும்ப வாழ்க்கைய உளவியல் என்ற இந்த பகுதியில நல்ல மனநிலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தஆலா தந்தருவானாங்க. கடைசியாக எங்களோட புள்ளகளோட விஷயத்துல எங்கட விஷயத்துல யா அல்லாஹ் எங்களோட கணவனால எங்களை கண்குடிச்சேத்தா, கணவன் கேட்கிற மனைவியால கண்குடிச்சேத்தா யா அல்லாஹ். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. எங்களோட புள்ளகளால கண்குடிச்சேத்தான்னு கேட்காம எங்களோட பேர புள்ளகளால கண்குடிச்சேத்தா யா அல்லாஹ். எங்களோட பிச்சலத்தால கண்குடிச்சேத்தா, என கணவனால கண்குடிச்சேத்தா, எங்களோட பிச்சலத்தால கண்குடிச்சேத்தா. அப்ப ذُرِّيَّاتன்றது பேர பிள்ளைகள் நல்லா அடங்கு. நீங்க நல்லா கவனிங்க. பேர பிள்ளையால கண்குளிர்ச்சி கிடைக்கிறதான்னு சொல்லி கேட்கிறேன். எங்க புள்ளைகளால எல்லாம் அடங்குமுள்ளுக்கு இந்த பேர பிள்ளைகளால எங்களுக்கு கண்குளிர்ச்சி கிடைக்கணுமாக இருந்தா நாங்க எங்களோட புள்ளைய நல்லா வளர்த்துட்டு எங்களோட புள்ளைய நல்ல ஒரு ஆளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா தான் அந்த பேர புள்ளை நல்ல புள்ளையா வளரும். நாங்க எங்களோட புள்ளைய நல்லா புள்ளைய வளர்த்துட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்கல அவன்கிட்ட நல்லா பண்ண மிகுது, நல்லா வாசிக்குது, வாகனம் மிகுது, ஈமான் இஸ்லாத்தை பத்தி பாக்குறல, கொள்கையை பத்தி பாக்குறல, அப்படியே சும்மா முடிச்சு கொடுக்கறது. என்ன புள்ள நல்ல ஃபர்தாவோட நல்ல நல்ல ஒழுக்கமா வளர்த்த புள்ள, ஆனா கணவனுக்கு கட்டுப்பட்ட பேர்ல அவள் அப்படியே மாறி போய்த்து தொழுகை டைமுக்கு இல்ல, ஏன்னா கணவன்கிட்ட மார்க்கம் இல்ல, புள்ளகளும் வெஸ்டர்ன் லெவல்ல வளர்க்கப்படுறாங்க. அப்படி போனால் அந்த எங்களோட பிச்சலத்தால கண்குளிர்ச்சிய தாயாலன்றது இல்ல. அப்ப நாங்க கபூர்ல இருக்கிற காலத்துல என்ன புள்ள சாலிகான புள்ளையா வளரும் இந்த சைடு இல்ல போய்த்து. அதனால இன்ஷா அல்லாஹ் எப்போதும் நாங்க இல்லற வாழ்க்கை சுகமாக அமைய நிதான போக்க கையாளணும், பொறுமையை கையாளணும். ஒரு வெறுக்கத்தக்க இருந்தால் விரும்பத்தக்கத்தை பார்த்து மனசை சமைச்சு கொள்றது, எப்போதும் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ற தன்மை உள்ளவங்களாக வாழ்றது, எப்போதும் நாங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறது. அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் பலமான வாழ்க்கையை தந்து சிறப்பான வாழ்க்கையாக எங்களோட வாழ்க்கையை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.